புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் கணவன் மனைவி இடையே தகராறு ஏற்பட்டு மனைவியை கணவர் வெட்டி கொண்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் துர்கா மகேஸ்வரன். துர்கா மகேஸ்வரன், வணக்கம். எதனால இந்த சம்பவம் நடைபெற்றது? விசாரணையின் முதற்கட்ட தகவல்கள் நமக்கு சொல்வது என்ன? வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள ராசியமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்தவர் 37 வயதான இந்திராணி. இவருக்கு திருமணமாகி 12 வயதில் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்கலாமா இல்ல பார்ட்னர்ஷிப்ல ஆரம்பிக்கலாமா? எது கன்ஃபியூஷன்? ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட பேசிரோம். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ். ஆண் குழந்தை இருக்கும் நிலையில் முதல் கணவரிடம் இருந்து விவாகரத்து பெற்றுள்ளார். முதல் கணவரிடம் விவாகரத்து பெற்ற இந்திராணிக்கும் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலைச் சேர்ந்த முருகனுக்கும் இரண்டாவது திருமணம் நடைபெற்றுள்ளது. இந்த திருமணம் முடிஞ்ச பிறகு முருகன் கொடைக்கானல் போகாம இங்க ராசியமங்கலத்திலேயே இந்திராணி வீட்டுல தங்கி இருந்து அங்க மில்லுல வேலை பார்த்து குடும்பம் நடத்திட்டு வந்திருக்காங்க. அதாவது முதல் கணவரோட பையனும் இந்திராணி கூட தான் வசிச்சுட்டு வந்திருக்காரு. இந்த நிலையில இன்று மாலை இந்திராணிக்கும் அவரது கணவர் முருகனுக்கும் இடையே ஏதோ குடும்ப தகராறு ஏற்பட்டிருக்கு. இதுல ஆத்திரமடைஞ்ச முருகன் இந்திராணியை அருவாளால கை மற்றும் தலையில கடுமையா தாக்கி இருக்காரு. இந்த தாக்குதல்ல படுகாயமடைஞ்ச இந்திராணி சம்பவ இடத்திலே உயிர்ந்திருக்காங்க. அதோட அந்த சம்பவத்தின் போது தடுக்க முயன்ற இந்திராணியோட தாய்க்கும் இதுல காயம் ஏற்பட்டு அவங்க தற்போது ஆலங்குடி அரசு மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வர்றாங்க. இது முதல் கணவரோட திருமணத்தின் காரணமா ஏதும் பிரச்சனை ஏற்பட்டு அதனால இந்த கொலை நடந்திருக்குமா இல்ல வேறு எதுவும் காரணமா என்ற கோணங்கள்ல ஆலங்குடி போலீஸ் விசாரணை செஞ்சுட்டு இருக்காங்க. நன்றி துர்கா மகேஸ்வரன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு.